காமராஜர் கதைகளில் அடுத்த கதை மாலைகளை வெறுத்த மாண்பாளர். ஒரு செல்வந்தருக்கு 3 மகன்கள் இருந்தனர். அவரோ தன் நம்பிக்கை உரிய அடிமை ஒருத்தனது சொல்படி மட்டுமே நடந்து வந்தார். செல்வம் மேலும் மேலும் பெருகியது. திடீரென கடும் நோய்வாய்ப்பட்ட செல்வர் படுக்கையில் விழுந்தார். வஞ்சக அடிமை தன் விருப்பம் போல அவரை உயிலெழுத செய்தான். அவரும் அப்படியே செய்துவிட்டு இறந்தார். அந்த உயிலில் எனது 3 மகன்களும் எனது செல்வத்தில் அவர்கள் விரும்பும் ஒரு பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மீதியுள்ள அனைத்து செல்வங்களும் எனது அடிமைக்கு என்று எழுதப்பட்டிருந்தது. மூத்த மகன் விலை உயர்ந்த மாளிகையும் 2ஆவன் வணிக நடக்கும் கடையும் எடுத்துக்கொண்டனர். கடைசி மகன் அறிவு கூர்மையுடன் என் தந்தைக்கு அடிமையாக இருந்த இவர் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டான். அடிமையோடு சேர்ந்த செல்வம் அவனுக்கு கிடைத்தது. கிடைப்பதெல்லாம் தனக்கே கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மத்தியில் தனக்கு கிடைப்பது கூட பிறருக்கு கொடுத்து மகிழ்பவர் தலைவர். பெருந்தலைவருக்கு ஒரு பழக்கம் உண்டு. கூட்டங்களில் கலந்து கொள்ளும்போது அன்பர்கள் அவருக்கு பயன்படக்கூடிய கதர் துண்டுகள், சால்களை அணிந்தால் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார். விலை உயர்ந்த பளபளக்கும் சால்வைகளை ஏற்கும்போது அவருக்கு மகிழ்ச்சி இருக்காது. மாலை அணிவித்தால் விரும்பவே மாட்டார். 1974ஆம் ஆண்டு தலைவரது பிறந்த நாள் விழா. காலை நேரத்தில் அவரது இல்லத்தில் பெருங்கூட்டம். ஆண்டுதோறும் அவருக்கு பிறந்த நாள் கேக்கு கொண்டு வருபவர் திருவல்லிக்கேணி திரு MS சம்பந்தப்பா என்பவர். தலைவருக்கு இந்த மாதிரி செயல்களில் உள்ள நாணத்தோடு கேக் வெட்டினார். முண்டி எடுத்து நின்ற தொண்டர்களின் கதர் துண்டு சால்வைகளை முகத்தில் சிரிப்போடு ஏற்றுக்கொண்டார். மலர் மாலைகளை கையில் பிடித்து வாங்கினார். தொண்டர்கள் அணிவிக்கும் மாலை துண்டில் ஏன் இந்த வேறுபாடு என்று பலரும் சிந்திப்பார்கள். தலைவரின் உதவியாளர் பைரவன் இதற்கு விடையளித்தார். தலைவருக்கு பூ மாலைகள் பிடிக்காமல் போனதுக்கு காரணம் உண்டு. அவை அனைத்தும் எந்த பயனுமின்றி உடனடியாக எருக்குழியை சென்று சேரும். அது மட்டுமல்லாமல் பூக்களிடையே உள்ள புழுக்கள் கழுத்தை கடித்து புண்ணாக்கி விடுவதும் உண்டு. ஜரிகை நூல் சுற்றிய மாலைகள் என்றால் அந்த நூல் கழுத்தில் அறுத்து கீறல்கள் உண்டாகும். நீரிழிவு தாக்கிய உடலானதால் கழுத்தில் மாலைகள் ஏற்படுத்தும் கீறல்களால் துன்புற்ற தலைவர் மலர் மாலைகளை விரும்புவது இல்லை. ஆனால் தலைவருக்கு அணிவிக்கப்படும் துண்டுகள் அனைத்தும் பால மந்திர் என்ற அநாதை சிறுவர் பள்ளிக்கு அனுப்பப்படும். அது அந்த குழந்தைகளுக்கு உடனடியாக பயன்பட்டு உதவும். எனவே தலைவர் துண்டுகளை விரும்புவார். அது மட்டுமல்லாமல் தொண்டர்கள் அவர் காலில் விழுந்து கும்பிடுவதை ஏற்க மாட்டார். அது என்ன மனுஷனுக்கு மனுஷன் காலில் விழுந்து கும்பிடுறது என்று கூறுவார். சில நேரங்களில் காலில் விழுபவர்களை அடித்து விடுவார். அந்த செல்லத்தட்டு பெறுவதற்காகவே சிலர் அவர் காலில் விழுவதுண்டு.